வெல்கம் டு நலம் தானா வியூவர்ஸ். இன்னைக்கு வாழைப்பூ டோக்லா குருமா கிரேவி செய்ய போகிறோம். இது வந்து சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். சும்மாவே அந்த டோக்லா வந்து ஃப்ரை பண்ணி ஒரு இடத்துல காமிப்போம். அதை அப்படியே கூட சாப்பிட்ணும்னா சாப்பிட்டுக்கலாம். இது கிரேவியில் போட்டு சாப்பிட்றப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தகுந்தாப்புல ஒரு டம்ளர் ஆவி வந்துருச்சு பாரு. என்ன வந்துருச்சு. தண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம குவான்டிட்டிக்கு தகுந்தாப்புல நான் கொஞ்சமாக இன்னைக்கு செய்கிறதுனால ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 முந்திரி பருப்பு இதெல்லாம் இதில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை அரைக்கிறதுக்காக நம்ம இன்னும் நிறையா வேணும்னு செய்கிறப்ப 2 3 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், முந்திரி பருப்பு இன்னும் ஒரு 4-5 போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதை இது இப்போ வேகட்டும். அதுக்கப்புறம் வாழைப்பூவை எப்பொழுதும் போல் நல்லா பொடியாக அரிஞ்சு நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து கடலை மாவு நான் இப்போ நல்லா பெரிய 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டிருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு, இதில் இஞ்சி பூண்டு இது வந்து குழம்புக்கு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு கடலை மாவில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அப்புறம் கலந்துக்கிட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கலந்துக்கிறா இருந்தாலும் கலந்துக்கலாம், இதோட விட்டுறா இருந்தாலும் விட்டுக்கலாம். குவான்டிட்டிக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் ஜாஸ்தி செஞ்சுக்கணும். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, மிளகாய் பொடி. இதுக்கு காரம் வேணும் இல்லைங்களா, இதை அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்புல அவங்கவுங்க அரைச்சி வச்சுருக்கிற மிளகாவுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். நான் சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ரொம்ப காரம் இருக்காது, அதனால் காரமும் நாங்களும் கம்மியாக சாப்பிடுவோம். அதனால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு 2 சிட்டிகை பெருங்காயத்தூள். இது உப்பு இதுக்கு வேணுங்கிறது. கொஞ்சமாக போட்டால் கூட போதும், ஏன்னா கிரேவியில் வேறு சேர்ப்போம் இல்லைங்களா. கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சமாக ஜீரகமே போடலாம். ஜீரகத்தூள் நான் செஞ்சு வச்சுருக்கறதுனால ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் இந்த வாழைப்பூ பொடியாக அரிஞ்சது இருக்குது இல்லையா, அதை போட்டுக்கலாம். போட்டு கலந்துட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு கலந்து ஆவியில் வேக வைக்கணும். நல்லா சும்மா சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும். புது தினசாக இருக்குது இது. வாழைப்பூ சாப்பிடாத பிள்ளைங்க கூட இதை சாப்பிடுங்க. நான் கொஞ்சம் 1 ஸ்பூன் கடலை மாவு கலந்துக்கிறேன். நிறைய வாழைப்பூ தெரியுது. இன்னும் 1 ஸ்பூன், இன்னும் 2 ஸ்பூன் கூட கலந்துக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை, நம்ம ஆவியில் வேக வச்சு தான் சாப்பிடுவோம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். இன்னும் கூட கடலை மாவு கலக்கலாம் போல. கடலை மாவு நல்லா நிறையா போடலாம். நான் ரொம்ப வேணான்ட்டு விட்டுருக்கேன். நல்லா இவ்வளோ பூவுக்கு ஒரு 3/4 கப்பு கடலை மாவு போடலாம். போதும் கொஞ்சம் தண்ணி. ஆவியில் வேகணுமா? ஆமாம், ஆவியில். இட்லி அதையும் கொதிக்க வச்சிடுறேன். இப்போ ஒரு தட்டில் எண்ணெய் தடவி இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சு அரைக்கணும். வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இது இட்லி பானையை வச்சு அதில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இந்த தட்டில் எண்ணெயை தடவி அதில் ஆவியில் வேக வச்சு இது சிலிக்கான் ப்ரஷ்ஷு.
நல்லா சைட்லேயும் எண்ணெய் நல்லா தடவிக்கலாம், கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இப்போ சத்தம் தடவியாச்சு, நல்லா இதை தடவியாச்சு. இப்போ இதில் தட்டில் இதை போட்டு நல்லா நிறவி விட்டுறணும். எல்லா பக்கமும் இது ஈவனாக. வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணுவீங்களா? ஆமாம், ஈவனாக பரப்பி விட்டுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்து கட் பண்ணி எண்ணெயில் கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை. தண்ணி கொதிக்க வைக்கலாம். அதுக்குள்ளே இந்த வெங்காயம் இந்த தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் வச்சு ஒரு 12 நிமிஷம் 15 நிமிஷம் வேக விடணும். அவ்வளோதான். வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கிரேவியில் செய்யும் தக்காளி, முந்திரி பருப்பு, இதெல்லாம் வேற என்ன போட்டோம், அவ்வளோதான். இது மட்டும் நல்லா வேக வச்சு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ வாணலியில் எண்ணெய், கிரேவி செய்யறதுக்கு கிரேவி தானே, ஒரு 2 ஸ்பூன் ஊற்றியாச்சு. இதில் இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம், சோம்பு ஒவ்வொரு ஸ்பூன் ஊற்றிட்டு போட்டுருங்க. மிளகாயை கீரி போட்டிருக்கேன். அப்படியே போட்டால் வெடிச்சிடும். அப்புறம் இது மிளகாய் பொடியெல்லாம் போடுவோம். ஒரு சும்மா வாசத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் தான் இது பச்சை மிளகாய். இதில் இஞ்சி பூண்டு நம்மகிட்ட வேணும்னா கொஞ்சமாக வெங்காயம் கூட இதில் கலந்துக்கணும்னா கலந்துருக்கலாம். இதில் அரைச்சிருக்கிறோம், இருந்தாலும் வேணும்னா இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இந்த வதங்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்கிறதுனால அது அப்படியே ஒட்டிக்கும். அதனால் அப்படியே வச்சு சிம்மில் வச்சு கிளறிட்டுக்கிட்டே இருந்தோம்னா கருப்பாகாமல் இருக்கும். டார்க் கலர். இப்போ வெந்துருச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பு மசாலாவை இதில் ஊற்றி. தக்காளி கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருந்ததுனால இந்த கலர் இருக்குது. நல்ல ரெட்டு தக்காளியாக இருந்ததுன்னா வெங்காயம் வேறு கலப்படம் இல்லையா, வேணா காஷ்மீரி பவுடர் போட்டுக்கிட்டோம்னா மிளகாத்தூள் போட்டீங்கன்னா கலர் வந்துடும். அது இல்லாமல் வெங்காயம் வேறு நம்ம கலப்படம் இல்லையா, அதனால் இந்த கலர். நம்ம திக்னஸ் தகுந்தாப்புல தண்ணி இது கொதிக்க விட்டு பொடியெல்லாம் போடணுமா, இப்பயே போடலாம்? போட்டோம்னா தான் அந்த வாசம்லாம் போகும். இதில் கிரேவிக்கு தகுந்தாப்புல நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எடுத்து வைக்கல. மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூளும் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இது ஜீரக பொடி போட்டதுனால இதுக்கு ஜீரக பொடி வேண்டியதில்லை. கரம் மசாலா, கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சமாக இருக்கிறதுனால சத்தம் கொஞ்சம் சொல்லுங்க. அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல அப்படியே சுதி இறங்கிடுது. இதுக்கு வேணுங்கிற உப்பு பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம். அப்புறம் வேணும்னா கூட பத்தலைன்னா போட்டுக்கலாம். அவ்வளோ. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் திக்காக இருக்குது, நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுருங்க கலருக்கு. இதையும் போட்டுமா? இது என்ன இது மிளகாய் பொடி தான் போட்டாச்சு. இதை இது கொஞ்சம் கலருக்காக ஒரு சின்ன ஸ்பூனில்
கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் பொடி போட்டிருக்கோம். இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போ முந்திரி பருப்பு போடுறதுனால கொஞ்சம் திக்னஸ்க்காக தான், முந்திரி பருப்பு கொஞ்சம் திக்னஸ்க்காக தான் போடுறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். ஊற்றிடலாம். ஏன்னா அது வேற போடுறதுனால அது வேற அப்சர்வ் பண்ணும். அந்த வாழைப்பூ கடல மாவு அவங்கவுங்க திக்னஸ்க்கு தகுந்தாப்புல இதை தண்ணி ஊற்றிக்கலாம், இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு தண்ணியாக வேணும், ஒரு எக்ஸ்ட்ரா 2 பேர் இருந்தோம்னா தண்ணி ஊற்றிக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். கம்மியாக வேணும், நல்லா கிரேவி மாதிரி வேணும்னா இதை மூடணுமா? இது வெந்துருச்சான்னு பார்க்கலாமா? அப்போ 12 நிமிஷமே ஆயிடுச்சு. டோக்லா ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு டூத் பிக்கை விட்டு வச்சு பார்த்தோம்னா வெந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதுவும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சுற்றிலும் வேணுமா எண்ணெய் ஊற்றிருக்கோம், இருந்தாலும் எண்ணெய் ஒரு சொட்டு ஊற்றிட்டோம்னா இது கத்தியை விட்டு ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம்னா தான் உடையாமல் வரும். இப்போ நம்ம தோசைக்கல் வேணும் இல்லையா? தோசைக்கல்லில் செஞ்சு ஒரு பிளேட்டில் அதை இதை எண்ணெயில் ஊற்றி கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணாமல் ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணியாச்சு. எண்ணெய் நல்ல பேனில் வச்சு கூட நம்ம சுடலாம். நாங்கள் இப்படி தோசைக்கல்லையே வச்சு ஃப்ரை பண்ணியாச்சு. இதை கூட கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமேல அதை எடுத்து போட்டோம்னா உடையாமல் இருக்கும். சூட்லேயே போட்டோம்னா சாப்பிடலாம். சூட்லேயே போட்டோம்னா உடஞ்சிடும். உடஞ்சிரும். ஆறுனதுக்கு அப்புறமேல அதை இதில் போட்டுட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சா? கிரேவி எடுத்துக்காருங்க. கிரேவி இந்த உப்பு காரெல்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க மறந்துடாம. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த இப்போ கிரேவியில் போடுறத மட்டும் காமிக்கலாமா? நல்லா வந்து இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. இது ஃப்ரை பண்ணியாச்சு. இதை கிரேவியில் ஒன்று ஒன்றா மெதுவாக எடுத்து போட்டு திரும்பவும் ஒரு கொதி விடலாம். இல்லைன்னா அந்த சூட்லேயே போட்டுட்டு அப்படியே மெதுவாக கிளறி விட்டு எடுத்து சாப்பிட வேண்டியது தான். சும்மா ஒரு பாயில் மட்டும் விட்டோம்னா கூட போதும், தேவையில்லை. விட்டு கிண்டாத. இதை எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சாதத்துக்கும் போட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேங்க்யூ.